ஃபர்ஸ்ட் திங், பாலையா அவர்கள் ரொம்ப சட்டிலா ப்ளே பண்ணது. ஏன்னா பாலையானே அப்படின்னு பார்த்தா தொடையை தட்டி அப்படி சொருக்கன் கை நீட்டி உச்சத்துல பேசுறதுதான். பட் அப்படி எதுவுமே இல்லாம பாடி லாங்குவேஜ்ல, எக்ஸ்பிரஷன்ஸ்ல, அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல, கோரியோகிராஃபி எல்லாமே பக்கா. ஏன்னா எதுலையுமே அவர் ரொம்ப ஹை பிச்சில் பண்ணாம, ரொம்ப சட்டிலா, ஒவ்வொரு ஃபோர்ஸ்ஃபுல்லா பஞ்சிலைக்கு வைக்காம, இந்த வயசுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவருக்கு என்ன வருமோ, இந்த இதுல அவரால் என்ன கொடுக்க முடியுமோ அதை பக்காவா பண்ணியிருக்காரு. அதுலேயே வந்து பவர்ஃபுல்லா நம்மளுக்கு கூஸ் பம்ஸ் ஆகிற மொமெண்ட்ஸும் மாஸ் எலிவேஷன்ஸ் பக்காவா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதுதான் முக்கியம். ஒரு தெலுங்கு படம், இந்த தெலுங்கு படத்துல அவங்க என்ன கொடுக்கணும்னு நினைப்பாங்களோ அந்த தெலுங்கு படத்துக்கு அது தேவையான அளவுக்கு பெர்ஃபெக்டா அளவா கரெக்டா கொடுத்துருக்காங்க. அது பாலையாவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல பிச்சு கிச்சுன்னு சொல்லணும். ரெண்டாவது, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒரு புது கதையை எடுத்து பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. ஆனா அந்த கதையை எப்படியோ எங்கேயோ நம்மளுக்கே பார்த்த ஞாபகமே வரும். ஆனா ஸ்கிரீன் பிளேல சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் கொடுத்து, ஒரு நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறப்போ அதை வந்து மாத்தி அமைச்சு, அதை வந்து நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா கொடுத்து, இன்டர்வலா இருக்கட்டும், ப்ரீ கிளைமேக்ஸா இருக்கட்டும், கிளைமேக்ஸா இருக்கட்டும், அந்த இடத்துல நம்மளுக்கு கூஸ் பம்ஸ் ஆகணும், ஒரு மாஸ் எலிவேஷன் இருக்கணும் அப்படின்னா அது பிஃபோர் த சீன்ல இருந்து ஒரு 6-7 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து அதை ஆரம்பிக்கணும். இன்ஃபேக்ட் இன்டர்வல் போர்ஷன் வந்து பயங்கரமா இருக்கணும்னா ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இருந்து அதை ஆரம்பிக்கணும். அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சாதான் நீங்க இன்டர்வல் கரெக்டா அந்த இடத்துல அந்த கட் கொடுக்க முடியும். அது பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்றோம். மூணாவது, தமன் அவர்களின் பிஜிஎம். ஏன்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். தாராளமா ஒரு மாற்றுமொழி படம், தெலுங்கு படம் பார்க்கணும்னு விருப்பம் உள்ளவங்க, பாலையா படம் பார்க்கணும் விருப்பம் தாராளமா போகலாம். கண்டிப்பா உங்களுக்கு படம் ஃபுல்ஃபில் பண்ணும், மாற்றுக.